2 வருஷத்துக்கு முன்னாடி நாக்பூர் யூனிவர்சிட்டி போயிருந்தேன். அங்கே யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்னாக்கா சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்துடுவான். நிறைய பெரிய பெரிய ஆட்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 15,000 பேர் அங்கே வந்து இதானாங்க. அப்போ இன்றைக்கி பிரதம மந்திரி வருவாங்கன்னு எதிர்பார்த்தது. அன்றைக்கி வர முடியல. அவர் வந்து காணொலியில் அந்த திறந்து வச்சார். அப்போ அது பெரிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து என்னாச்சுன்னாக்கா எல்லாம் பேசிட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கேப் உண்டாகுது. அப்போ அவங்க லோக்கல் மினிஸ்டர் யாரோ வரணும். அப்போ கேப் உண்டாகுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்குது. அப்போ அங்கே ஒருத்தர் அந்த அதை நடத்திட்டு இருந்தவர் சொன்னார், யாராவது கல்ச்சரல் ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் அந்த க்ரௌடை வந்து என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஸ்பான்டேனியஸாக உடனே டக்குன்னு மேடைக்கு போயிட்டேன். மேடைக்கு போயிட்டு நமக்கு தான் இருக்கே பாடல் ஒரு பாட்டை அடித்து விட்டேன். பார்த்தாக்கா ஒரே விசில் சத்தம். இது அதுக்கு பிறகு நம்ம விஐபி ஸ்டேட்டஸ் தான். அதுக்கு பிறகு போகிறவங்கெல்லாம் நமக்கு வந்து பழக்கமாக இருந்து நம்ம தங்கின இடத்துலலாம் நிறைய நமக்கு பாப்புலர் ஆகி நம்ம கோயம்புத்தூர் பசங்கள் நிறைய காலேஜஸ்ன்னு வந்திருந்தாங்க. நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாம் வந்து விஐபி ஸ்டேட்டஸ் போயிட்டோம். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நான் ஆராய்ச்சியாளன், நான் வந்து ஆசிரியன் அப்படின்றத தாண்டி எக்ஸ்ட்ரா எதாவது வச்சுக்கிட்டு அலையணும். அதுதான் உங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கும்.